Hi friends, good afternoon to all. நேற்று நம்ம ப்ராஜெக்டில் உட்காந்து எல்லா வேலையும் முடிச்சிடலான்னு நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா வெளில கூப்பிட்டு போயிட்டாங்க பர்ச்சேசிங் சொல்லிவிட்டு. சரி அவங்க மட்டும் பர்ச்சேசிங்க, அப்போ நம்மளும் பர்ச்சேஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான லாஜிக் லெவல் ஷிஃப்டரு, சிங்கிள் ஸ்டாண்ட் ஒயரு, அப்புறம் 1K ரெசிஸ்டரு, 2K ரெசிஸ்டரு. ஸோ இந்த ரெசிஸ்டர் எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து வோல்டேஜ் டிவைடர் வந்து மேக் பண்ணி பவரை வந்து டவுன்லோட் பண்ணலாம். இது வந்து ஆப்ஷன் பி தான். ஆப்ஷன் ஏ வந்து நம்மளுக்கு லாஜிக்கல் லெவல் ஷிஃப்டருக்கே வந்து ஓகே ஆகிடும். ஸோ லாஜிக்கல் லெவல் ஷிஃப்டர் வந்து 2 வாங்கியிருக்கேன். ஸோ அதுவே ஓகே ஆகிடும். பட் ஆப்ஷன் பியாக தான் நம்ம வோல்டேஜ் டிவைடர் சர்க்யூட்டு. சரி, இப்போ நம்ம கார்டனில் நம்ம என்னென்ன பூச்செடிலாம் வாங்கியிருக்கோம், அது எப்படி இன்சர்ட் பண்ண அப்படின்றத பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன் டு ஆல். நம்ம தனுஷ்டி பாப்பாவுக்கு பிடிச்ச சாமந்தி செடிஸ் இதெல்லாம். ஸோ அவங்களுக்காக தான் நம்ம கார்டனே வந்து வச்சுருக்கிறது. வாங்க போகலாம். இந்த பாட்டிங் சாயிலில் பிரித்து கொட்ட போகிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோ 10 கிலோ பாட்டிங் சாயில். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 5 கிலோ கொட்டிட்டு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ண போகிற ஆல்ரெடி பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு என்னன்றது சொல்ல போகிறேன். இதில் ஓட்ட போகிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பாட் வாங்கினீங்கன்னா ஹோல்ஸ் போட மறந்துடாதீங்க. ஸோ ஹோல்ஸ் போட்டால் தான் காற்று வசதி வந்து கரெக்டாக இருக்கும். சும்மா கொத்தி விட்டிங்கனாலே போயிடும். ஒரு 5 கிலோவே கொட்டிட்டு போகிறோம். 5 கிலோ கொட்டினதுக்கப்புறம் ஸோ இது வந்து பர்பிள் கலரு, ரெட் கலரு, அப்புறம் ஆரஞ்சு கலர். ஸோ நான் வந்து கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 3 செடியுமே ஒன்றா வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பாட்டு வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ பாட்டு பெருசாகவே வாங்கி 3 செடியும் வைக்கிற மாதிரி அப்படியே இழுத்தா சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இழுத்தோன்னே வந்துடுச்சு. ஸோ அழகாக நம்ம ஒரு பக்கம் வச்சிட்டோம். இதையும் லைட்டாக இழுத்து பார்க்கலாம். வேரோடு வந்துடும். இது கொஞ்சம் வேரோடு வந்துடுச்சு. ஸோ மீதி மண் வந்து இது உள்ளே இருக்குது. நம்ம கொட்டியாச்சு. ஸோ ஒரு பூச்செடி இந்த பக்கம், ஒரு பூச்செடி இந்த பக்கம் சென்டருக்காக வச்சுட்டு நம்ம இன்னும் ஒரு 5 கிலோவை கொட்டிடலாம். கரெக்டாக ஃபில் ஆகுது. இல்லைனா பூவை கூட சேர்த்து இதுவாகிடுது. சுற்றுச்சூழலாக எல்லா மண்ணும் கொட்டியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டினாலும் கரெக்டான முறையில் கொட்டியிருக்கோம், ஃபில் பண்ணியிருக்கோம். சூப்பர். இது மல்லிப்பூச்செடி, இது வந்து சாமந்தி செடி, இது வந்து நாட்டு செம்பருத்தி, இது நாட்டு செம்பருத்தி. இது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கனகாபரம். தாயே மீனாட்சி. இடம் பத்தல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் இதை வச்சுட்டு ஓட்டை போட்ட இடம் பத்தலை.
கொஞ்சம் கிளியராக ஸ்பேஸ் கிடைக்கும்னு பார்த்தா கை வைக்காமல் பண்ணிடலான்னு பார்த்தா கை வச்சாகணும் போல். போயிடுச்சு. மாதாயே ஓம் சக்தி. மதியானம் வராங்க அண்ணா. சார் சொல்லு. வாங்கண்ணா. கனகாபுரம் எடுத்து நம்ம வெளியே வைக்க போகிறோம். இது வந்து மண்புழு வரும். ஸோ இது 2 மண்புழு வரும் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 5 லிட்டர் தண்ணி பிடிக்கும். ஸோ இது வந்து மெயினாக நம்ம தண்ணி வந்து ஊற்றுறதுக்காக வாங்கியிருக்கோம். ஸோ இது வாங்கிறதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செடியிலலாம் தண்ணி வந்து நம்ம தபன்னு ஊற்றிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஸ்பீடாக ஊற்றக்கூடாதுன்றதுக்காக தான் இது வாங்கியிருக்கிறது. ஸோ இப்போ இதை ஃபில் பண்ணி இதையும் ஊற்ற ட்ரை பண்ணிடலாம்.